ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலையிலே உங்கள் கூடாரங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் கடந்து வந்திருக்கிறது. தேவன் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிதான உயிர்ப்பித்தலை, ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறார். இந்த நாட்களில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் எங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, நம்ம தீர்க்க ஆயுசை பெற்றுக்கொள்வதற்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மனதில் ஒரு கேள்வி எழும்புதில்ல? நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே விரும்புறது, நான் சுகத்தோட இருக்கணும், நான் நீடித்த நாட்களை என் பிள்ளைகளோடு, என் பேர பிள்ளைகளோடு, என் சந்ததி சந்தானத்தோடு நான் சமாதானமாய் இருக்கணும், நான் சுகமாய் இருக்கணும், நான் ஆசீர்வாதமாய் இருக்கணும். எல்லாருமே ஒரு விரும்புகிற விடயம். இதற்கு வேதாகமத்தில் இந்த தீர்க்காயுசு, சமாதானம், சுகமாய் பலமாய் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக தேவனுடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இன்றைக்கு பாருங்க, போதனை, நம்முடைய வாழ்க்கையில நல்ல சிந்தனைகள், நல்ல வழிகாட்டல்கள், நல்ல வழிநடத்தல்கள் இன்றைக்கு தேவையாயிருக்கிறது. பெற்றார் பிள்ளைகளுக்கு போதிக்கிறார்கள், பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள், நல்ல நடத்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்ல பிள்ளைதான், அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பில் என்று சொல்லுவார்கள். ஆனால் அன்பு பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையின் சுவாரசத்தோடு, உற்சாகத்தோடு, சமாதானத்தோடு மனிதர்கள் எதிர்பார்க்கிற நல்ல சுபீட்சத்தை காண வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டல் இருக்க வேண்டும். அவனுக்கு ஒரு போதனை அவசியமாயிருக்கிறது. அவனுக்கு ஒரு நெறிப்படுத்தல் தேவையாயிருக்கிறது. யுத்தத்தில் பாருங்கள், ஒரு தலைவன் நின்று நெறிப்படுத்தி தலைமை வகித்து அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு போகிறான். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவையாயிருக்கிறது. அவனுக்கு ஒரு ஆலோசனை, அவனுக்கு ஒரு போதனை, அவன் மூலமாய் காரியங்கள் நடத்தப்படுகிறது. எதில் பார்த்தாலும் ஒரு வழிகாட்டல் அவசியமாயிருக்கிறது. மனித வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டல் புஸ்தகம் தான் வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது. அது நல்ல போதனைகள், அது ஜீவனுள்ள வசனம். அந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்படுகிற பொழுது, வார்த்தையினாலே மனிதன் வாழ்வை காத்துக் கொள்கிற பொழுது, நீதிக்கு காரியத்தை அர்ப்பணிக்கிற பொழுது, அநீதியை வெறுக்கிற பொழுது, நேர்மையான வாழ்வை வகுத்து கொடுப்பதற்கு வேத வசனம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி புஸ்தகமாயிருக்கிறது. இந்த வழிகாட்டி புஸ்தகத்தை எந்த மனிதன் நேசிக்கிறானோ, எந்த மனிதன் அதை போதிக்கிறானோ, எந்த மனிதன் அதை கேட்கிறானோ, எந்த மனிதன் அதை தியானிக்கிறானோ, அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அவன் பாக்கியமும் நன்மையும் சுகமும் பலனும் ஜீவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று நாங்கள் அன்பு பிள்ளைகளை அவதானிக்க முடிகிறது. எனவே வேத வசனம் ஒவ்வொன்றும் அது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது. இந்த வேத வசனங்களுக்கு எந்த மனிதன் செவிசாய்க்கிறானோ, அதை மறக்காமல் காத்து கொள்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஈடேறும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை நெறிப்படுத்தப்படும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்கள் கூட்டிக் கொடுக்கப்படும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையானது சிறப்பாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட தேவனுடைய வசனத்துக்கு செவிசாய்க்க மறந்து போய்விட்டார்கள். அதனாலே அநேக விபரீதங்களும் வேதனைகளும் ஏமாற்றங்களையும் தோல்விகளும் அநேகருக்கு ஏன் நீடித்த ஆயுசு நாட்களே குறைக்கப்பட்டு போய்விடுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வசனமானது எனக்கும் உங்களுக்கும் தீபமாய் வெளிச்சமாய் இருக்கட்டும். எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு விடியலை கொண்டு வரட்டுக்கும், எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டுக்கும். மனிதன் மனசும் மாமிசமும் விரும்புகிறதை செய்வதனாலே அவனுடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் அவன் தோற்று போய்விடுகிறான், ஏமாந்து போய்விடுகிறான். எதிர்பார்ப்பது கிடைப்பதினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளை, வேத வசனம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியா இருக்கிற பொழுது, இந்த போதனைகளை நாங்கள் மறவாமல் நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது, இவைகளினால் எங்களுடைய ஆயுசு நாட்கள் பெறுகிறது, நாம் ஆறுதல் அடைகிறோம், நித்திய ஜீவனை பெறுகிறோம். இதனாலே நாங்கள் நிரந்தரமாக தேவனோடு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், ஒரு போதனைக்கு செவிசாய்ப்பதென்பது அது ஒரு மறைக்கப்பட்ட காரியமாய் போய்விடுகிறது. பெரியோர்களை மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை,
பெரியவர்கள் பெற்றாருக்கு செவி சாய்க்காத அளவிற்கு மக்கள் அறிவியலிலே பெருத்தவர்களாய் மாறி அந்த அறிவியலுக்குரிய காரியங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை இட்டு கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதங்கள் நமக்கு போதுமானதுதான். ஆனால் அவைகள் நடுவிலும் தேவனுடைய தெய்வீகமான வழிநடத்தல் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய தேவ சத்தத்துக்கு செவிசாய்ப்போம். அந்த தேவ வசனம் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடி நாங்கள் ஜெபத்துக்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய சத்தத்துக்கு செவிசாய் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.